ஒரு தலித் முதல்வர் ஆகிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றது இங்க இல்ல. திமுக ஒரு தலித்தை முதல்வர் ஆக்கினா தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு சொல்ல வேண்டியதானே? முதலமைச்சர் ஆயிடுவாங்கல்ல. இது எதுக்கு திமுக கவலை? மீது நம்பிக்கை இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை. திருமாவளவனோட இந்த பேச்சு ஒரு டிமாண்டோ, எனக்கு ஆப்ஷன் சீட்டு தான் டிமாண்டு, வேற இதெல்லாம் டிமாண்ட். மற்ற கொள்கை, கோட்பாடு, லட்சியம், பட்டியலினத்துறை முதலமைச்சராக்குவது இதெல்லாம் மேடை. சரி, உங்களால் வர முடியாது சார், நான் சின்ன கட்சி சார், நான் இன்னும் வரணும் 50 வருஷம் ஆயிரும், எனக்கு இப்போ 60 வயசு ஆயிடுச்சு, ரைட், ஓகே. திமுக 2026 கண்டிஷன் போடுங்க. திமுக சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. யார் சொல் பேச்சு கேட்போமோ அவங்களுக்கு வருவாங்க. நான் விஜய் நான் பட்டியலினத்துறை முதலமைச்சராக்க சொன்னாரா? விஜய்க்காக. விஜய் வந்தால் ஜெயிச்சுருவாரு, விஜய் வந்தால் தோற்றுருவார், அது நம்மளால சொல்ல முடியும். சொல்லுங்களா? விஜய் 2026 ஆட்சியை பிடிக்க போவதில்லை, நான் இப்பயே சொல்லிட முடியும். அவர் முதலமைச்சராக ஆகப்போவதில்லை, அது சொல்ல முடியும். நீங்க பட்டியலினத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய பிரதான கட்சி, சரிங்களா? மற்றவங்கலாம் பட்டியலினத்துக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க, ரைட்? அது எல்லாருக்கும் தெரியுதுல. நீங்க பட்டியலினத்துக்காக குரல் கொடுக்குறவங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன முன்னெடுக்கிறீங்க? பட்டியலினத்தோட ஆக முடியாதுன்னு சாபம் விடுறதா உங்களுடைய வேலை? பட்டியலினத்தோட ஆறதுக்கு நான் என்ன செஞ்சேன்? ஒரு மாயாவதி ஆனாங்கல்ல. இல்ல, அதை சாபோன்னு எடுத்துக்கிறதா ஒரு ஆதங்கம், ஒரு கவலை. எதுக்குங்க ஆதங்கப்படுறீங்க? நான் ஆதங்கப்படலாங்க, நீங்க ஆதங்கப்படலாங்க, நம்ம வெளியில இருக்கிறாங்க. அவர் எங்க அதை பண்ண? அவர் உள்ள இருக்கிறாருங்க. பட்டியலினத்தவரால முதலமைச்சர் ஆக முடியாது, இது வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு நான் ஒரு முன்னெடுப்பு எடுத்தேன் சொல்லலாம்ல. நீங்க என்ன முன்னெடுப்பு எடுத்தீங்க? இல்ல, இந்த பேச்சே ஒரு முன்னெடுப்பா பார்க்கலாமா? திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறது. ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? சார், இப்போ திருமாவளவன் அவர்களுடைய சமீபத்திய பேச்சு ஒரு தலித் முதல்வர் ஆகிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றது இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரியான பேசின ஒரு திமுக ஒரு தலித்தை முதல்வர் ஆக்கினா தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு சொல்ல வேண்டியதானே? முதலமைச்சர் ஆயிடுவாங்கல்ல. இது எதுக்கு கவலை? மீது நம்பிக்கை இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அது திமுக நம்பிக்கை இருக்குல்ல, கேட்ட வேண்டியதானே? திமுக 2026 தேர்தலில் ஒரு பட்டியலினத்தவரை முதலமைச்சர் ஆக்கினா தான் நாங்கள் ஆதரவு தருவோம், ஆதரவு கொடுக்க மாட்டோம் வந்துரும்ல. இல்ல, யார் ஆதரவு தருவாங்க? யார் பட்டியலினத்தவரை முதலமைச்சர் ஆக்குவாங்க அவங்களுக்கு நான் ஆதரவு சொல்லிட வேண்டியதானே? ஆக்கிடலாம்ல. நீங்க பட்டியலினத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய பிரதான கட்சி, சரிங்களா? மற்றவங்க எல்லாம் பட்டியலினத்துக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க, ரைட்? அது எல்லாருக்கும் தெரியுதுல. நீங்க பட்டியலினத்துக்காக குரல் கொடுக்குறவங்க என்ன செஞ்சீங்க? நீங்க கணக்கு ரங்கராஜ் பாண்டே வெளியில உட்காந்துட்டு தேர்தலில் போட்டியிட மாட்டார், நிக்க மாட்டார், வெளியில உட்காந்துட்டு இவர் ஜெயிப்பார், இவர் தோற்றுவார், இவர் ஆகுவார், இவர் ஆக மாட்டார். நீங்க கட்சியில நிக்கிறீங்க, தேர்தலில் நிக்கிறீங்க, தேர்தல் ஓட்டு அரசியல் நிக்கிறீங்க. நீங்க எதுக்கு சொல்றீங்க ஆக முடியாதுன்னு? நீங்க ஆக்கிட வேண்டியதானே? உங்களுக்கு 4 எம்எல்ஏ இன்னைக்கு இருக்கு, 2 எம்பி இன்னைக்கு இருக்கு, சரிங்களா? தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற கட்சி. நாளைக்கு உங்களுக்கு எம்எல்ஏ கூட வாய்ப்பு தான் இருக்கு. நீங்க தவறான முடிவு எடுக்காட்டா நீங்க கூட வாய்ப்பு தரும். அப்ப நாங்க உங்களுக்கு ஆதரவு கிடையாதுங்க, நீங்க தலித்த முதலமைச்சராகவும் நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுங்க, அப்ப நாங்க சொல்ல முடியாதானே? இல்ல, எந்த கட்சி அப்படி அறிவிக்கிறதோ அந்த கட்சிக்கு ஆதரவு சொல்ல முடியாதானே? நீங்க என்ன முன்னெடுக்கிறீங்க? பட்டியலினத்தோட ஆக முடியாதுன்னு சாபம் விடுறதா உங்களுடைய வேலை? பட்டியலினத்தோட ஆறதுக்கு நான் என்ன செஞ்சேன்? ஒரு மாயாவதி ஆனாங்கல்ல. இல்ல, அதை சாபோன்னு எடுத்துக்கிறதா ஒரு ஆதங்கம், ஒரு கவலை. எதுக்குங்க ஆதங்கப்படுறீங்க? நான் ஆதங்கப்படலாங்க, நீங்க ஆதங்கப்படலாங்க, நம்ம வெளியில இருக்கிறாங்க. அவர் எங்க அதை பண்ண? அவர் உள்ள இருக்கிறாருங்க. என்னால கிரிக்கெட்ல ஜெயிக்கவே முடியாதுங்கன்னு தோனி சொன்னாரு, கோலி சொன்னாரு. நம்ம சொல்லாங்க இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கும் ஜெயிக்காதுன்னு. சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் உட்காந்து நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. யூ ஹேவ் டு பிளே, யூ ஹேவ் டு வின். ஆமாவா இல்லையா? வெளியில உட்காந்து வர்ணனையாளருக்கு வந்திருப்பாங்க, அவங்க இவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லாங்க. அது அவங்களுடைய கருத்துங்க. விளையாடுற நீங்க எப்படிங்க சொல்லுவீங்க ஜெயிக்க முடியாதுன்னு? அதுக்காக தானங்க உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கு, அதுக்கு தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, உங்களால் வர முடியாது சார், நான் சின்ன கட்சி சார், நான் இன்னும் வரணும் 50 வருஷம் ஆயிரும், எனக்கு இப்போ 60 வயசு ஆயிடுச்சு, ரைட், ஓகே. திமுக 2026 கண்டிஷன் போடுங்க. திமுக சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. யார் சொல் பேச்சு கேட்போமோ அவங்களுக்கு வருவாங்க. நான் விஜய் நான் பட்டியலினத்துறை முதலமைச்சர் ஆக்க சொன்னாரா? விஜய்க்கு ஆதரவு. எடப்பாடி பழனிசாமி பட்டியலினத்துறை ஆக்க சொன்னாரா? அவருக்கு ஆதரவு. நாங்க திமுக சொல்லுதா? திமுக ஆதரவு. முடிஞ்சு வச்சுல. குறைஞ்சபட்சம் அவங்க விடுதலை சிறுத்தைகளை சொல்லல, அவங்க பட்டியலின மக்களை சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க, சரிங்களா? யாரை வச்சுக்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நீங்க சொல்ல, நானும் சொல்றேன், பட்டியலினத்தவர் 2026 முதலமைச்சர் ஆக முடியாம போலாம். ஆனா அதற்கான முன்னெடுப்பு நான் எடுத்தேன்னு சொல்லலாம்ல. நீங்க சார், பட்டியலினத்தவரால முதலமைச்சர் ஆக முடியாது, இது வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு நான் ஒரு முன்னெடுப்பு எடுத்தேன் சொல்லலாம்ல. நீங்க என்ன முன்னெடுப்பு எடுத்தீங்க? இல்ல, இந்த பேச்சே ஒரு முன்னெடுப்பா பார்க்கலாமா? திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி இது மூலமா நெருக்கடி. அதெல்லாம் நெருக்கடி எல்லாம் திமுக கூட்டணி கட்சிகளுடைய அகராதிலே அப்படி ஒரு வார்த்தை கிடையாது.
அந்த கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ்ல இருந்து மதிமுக வரைக்குமான எல்லா கூட்டணி கட்சிகள் ஜவாஹர்லா வரைக்கும் எல்லா கூட்டணி கட்சிகள் பேரையும் பட்டியல் போடுங்க. நெருக்கடிங்கிறது அவங்களுடைய அகராதியிலேயே கிடையாது. அவங்க எல்லாருக்கும் தெரியும் திமுக இருக்கிற வரைக்கும் நமக்கு வாழ்வு அப்படின்னு. இல்ல திமுக கூட்டணி பிரதானமாக ஏன்னா அவருடைய கொள்கைப்படி இந்த சனாதன எதிர்ப்பு அதனால இப்ப இந்த இடத்துல திமுக கூட்டணியில இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றதுதான் திருமாவளவன் அவர்களும் சொல்றாரு. அப்படி இருக்கிற இடத்துல அப்ப அதே போல திமுக காங்கிரஸ் வந்து சனாதனத்தை இருக்குதா? அங்க என்ன வேலை இருக்கு? இங்க திமுக அவர் பார்க்கிறாரு. காங்கிரஸ் கூட வச்சுக்கிடுவீங்களா? இவர் நல்லவர், இவர் கெட்டவர், நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறோம், அப்புறம் நீங்க எப்படி நல்லவர்னு சொல்லுவீங்க? எல்லாருமே நல்லவர், நாங்க நல்லவர் சொல்லுவீங்க. காங்கிரஸ் சனாதனத்தை இருக்குதா? இவங்க சும்மா அதெல்லாம் ஒரு எதிர்ப்புங்க சொல்ல. இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஏடிஎம்கே ஒரு கூட்டணியில் இருந்தவங்க தானே இவங்க. இது கூட்டணியில் இல்லையா? திமுக வந்து பாஜக கூட்டணியில் இருந்தது தானே. பாபர் மசூதி இடிக்கப்பட்டவன் தான் கூட்டணி வச்சது. குஜராத் கலவரம் நடந்த போது தானே கூட்டணி வச்சது. அப்புறம் நீங்க என்ன சனாதனம் உங்களுக்கு எதிர்ப்பு திமுகவுக்கு? அதெல்லாம் சும்மா வெற்று அரசியலுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையில் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்களுக்கு தெரியும் நம்ம திமுக தான் நமக்கு சேஃப்டின்னு அதுக்காக செய்யறாங்க. திருமாவளவனுடைய இந்த பேச்சு ஒரு டிமாண்டோ? அதெல்லாம் இல்லைங்க. நாங்கள் அடுத்த வார்த்தை டிமாண்டும் கிடையாதுங்க. அவங்களுக்கு டிமாண்ட் பூரா சீட்டு தான் இருக்கும். 2026 எங்களுக்கு கூட 4 சீட்டு கொடுங்க. இது ஒன்று தான் டிமாண்ட், வேறு எந்த டிமாண்டும் இருக்கு? ஏன்னா இப்போ இந்த நான் அதை தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு சீட்டுக்கான டிமாண்டு இல்லைன்னா நான் இன்னொரு எனக்கு ஆப்ஷன் சீட்டு தான் டிமாண்டு, வேறு இதெல்லாம் டிமாண்ட். மற்ற கொள்கை, கோட்பாடு, லட்சியம், பட்டியலினத்துறை முதலமைச்சராக்குவது இதெல்லாம் வந்து மேடை பேச்சு. இந்த விஷயத்துல திடீர்னு பாமக வந்து ஒரு அன்புமணி ராமதாஸ் சொன்னாங்க. பாமக ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கு. பாமக வந்து அவர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டில இருந்து முதல்ல பட்டியலினத்தை வர மேல கொண்டு போய் நிப்பாட்டினது வந்து எம்ஜிஆர். அதிமுக சத்தியவாணி முத்தவர்களை கொண்டு போய் அங்க நிப்பாட்டினாங்க மத்திய அமைச்சரவையில். சரிங்களா? ஸோ இவர்கள் யாருக்கும் முன்னாடி. அதே போல பாமகல பட்டியலினத்திற்கான பெரும் முக்கியத்துவம் எப்பயுமே கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. தலித் எழில்மலை அவர்களை கொண்டு வந்து நிப்பாட்டினதுல அவங்க வந்து நிறைய செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் எப்பயுமே இருந்திருக்கு. இதே திருமாவளவன் வந்து தமிழ்குடி தாங்கிங்கிற பட்டத்தை அவருக்கு வந்து கொடுத்தாரு திரு ராமதாஸ் அவர்களுக்கு. ஸோ அவங்க அதில் எப்பயுமே கணக்கில் இருந்திருக்காங்க. அவங்க வந்து நான் பலமுறை சொன்னேன், ஐடியாலஜி பேசுகிற கட்சியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி பாமக. அவங்க அதை சொல்லுவாங்க. ஆனால் பட் 1 இயர் பட்டியலினத்தவருங்கிற அந்த மோதல் வந்து பிரிக்க முடியாத மோதலாக போயிட்டு இருக்கு. அதை நம்ம வந்து அதை ஒன்றுமே செய்ய முடியல. அது வந்து அதே பாமக இருக்கக்கூடிய பிரமுகர்கள் அதை செய்கிறாங்க. ஆஸ் ஏ பாலிசி பாமக அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, பட்டியலினத்தவரையும் சேர்த்து கொண்டு போகணுங்கிறது. ஆனால் நடைமுறையில் அந்த ரெண்டுக்கான பிளவு, பட்டியலினத்தவர்களுக்கும் வன்னியர்களுக்குமான பிளவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. 2026க்கான இந்த பிளான்ல வந்து சார் இப்போ முன்னாடி இப்போ இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள்ல திமுக ஒரு பக்கம் அவங்களுடைய மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் 200 தொகுதிகள் அப்படின்ற அந்த ஒரு இலக்கோட செயல்படணுன்ற ஒரு விஷயம் சொல்றாருன்னா கணக்கு தானே. இல்ல ஆனா அது ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தனித்து போட்டின்னு அந்த செய்திகள் வெளியானதுல திமுக தனித்து போட்டின்னு திமுக என்னைக்கு சொல்லியிருக்காங்க? திமுக யார் சொன்னாங்க? இல்ல அத்தகைய சூழல் வந்து இருக்கு. திமுக தனித்து போட்டின்னு யார் சொன்னா சொல்லுங்க? இல்ல அரசியல் திமுக தனித்து போட்டிட்டதே கிடையாதுங்க. அவங்க போட்டிட்டதே கிடையாது. பெரும்பாலான இடங்கள்ல திமுக நிக்கணும். அப்பதானே இப்படி நிக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கான இடங்கள் பெரும்பாலான திமுக தானங்க நிக்குது. மக்களவை தேர்தலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல அதுல அந்த நோக்கம் இருக்கு. போன முறையே கம்மியா தான் கொடுத்தாங்க. போன முறை கொடுத்த சீட்டே அப்படியே கரெக்டா நின்னாலே அவங்களுக்கு பெரிய விஷயம். அதோட குறைக்கிறதுக்கு போன முறை சட்டமன்றத்துல எல்லாருக்கும் 6 சீட் கொடுத்தாங்க. அதோட நீங்க எப்படி குறைக்க சொல்றீங்க? 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள். அவங்களுக்கு 6 சீட் கொடுத்தீங்க, அதுல 4 ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு திரும்பி 6 கொடுக்காம எப்படி குறைப்பீங்க? அது அவர் 8 கேட்பாரு. சொல்ல போறீங்களா? மதிமுக 6, 2 கம்யூனிஸ்ட் 6 இப்ப மதிமுக வேணா குறைக்கலாம். நீங்க குறைச்சிங்கன்னா மதிமுக 6க்கு பதிலா நீங்க 3 வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லலாம். 2 கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து 6 பதிலா 5 சொல்லலாம். நீங்க காங்கிரஸுக்கானதையும் குறைக்க முடியாது, விடுதலை சிறுத்தைகளுக்கான குறைக்க முடியாது. ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசின இன்னொரு விஷயம், அந்த கவுன்சிலர்கள் ஒழுங்கா ஒர்க் பண்ணலைன்னா மாவட்ட செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கட்சி கட்டமைப்புக்குள்ள தவறுகள் இருக்கு, நிறைய பேர் முறையா செயல்படலாம். அப்படி பேசினாலும் அதிகாரப்பூர்வமா எதுவும் வரல. நான் சொல்ல முடியாது. எங்க அட்ராசிட்டி ஆரம்பத்தில் நாங்கள் நிறைய போட்டுருக்கோம். பட் அதிகாரப்பூர்வமா வராத தகவலை பத்தி நான் கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்க சார். ஸோ இப்போ 2026 அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இதுல நாம் தமிழர் விஜய் அவர்களுடைய இப்போ அந்த கட்சி கொடி ரிலீஸ் பண்றதாக இருக்கிறாங்க. ஸோ இதுல அவர்களை மையப்படுத்தி இந்த அரசியல் 2026 எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதுல பார்வையிட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம ஏர்லி டு கமெண்ட். நம்ம வந்து திரு விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாருங்கிறத பார்க்கணும். அவர் தனியாக போட்டியிட போறாரா, ஏடிஎம்கேட போட்டியிட போறாரா, டிஎம்கே கூட்டணியை முறிச்சிட்டு காங்கிரஸோட கூட்டணிக்கு போறாரா, நாம் தமிழர் கூட்டணி போறாரு. ஸோ அவர் என்ன செய்ய, அவர் தான் புது பொண்ணு, அவருக்கு தான் டிமாண்ட் அதிகம். எல்லாருடைய ஐஸ் வந்து அவர் மேலே தான் பாஞ்சு நிற்கும். அப்போ அவர் என்ன செய்ய போறாருங்கிற பொறுத்து தான் மற்ற நம்ம முடிவு பண்ண முடியும். அவர் இன்னைக்கு நம்ம ஆர்டர் சொல்ல முடியாது. விஜய் வந்தால் ஜெயிச்சுருவாரு, விஜய் வந்தால் தோற்றுருவார், அதை நம்மளால சொல்ல முடியும். சொல்லுங்களா? விஜய் 2026 ஆட்சியை பிடிக்க போவதில்லை, நான் இப்பயே சொல்லிட முடியும். அவர் முதலமைச்சராக ஆக போவதில்லை, அது சொல்ல முடியும். ஆனால் அவர் இருக்கிற அணி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு சொல்ல முடியும். யாரோட சேர்றாருங்கிறத பொறுத்து உங்களுக்கு சொல்ல போறீங்களா? ஸோ அது வந்து டூ ஏர்லி. நான் அவரும் ஏடிஎம்கே சேர்ந்தாங்கன்னா பெரிய வாய்ப்பு இருக்கு வெற்றிக்கு.
சேருவாங்களான்னு எனக்கு தெரியாது. அதான் அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாம நம்ம வெறும் யூகம் போறோம்னு அர்த்தம் இல்லை. நாம் தமிழருடைய கணக்கு இப்போ ஏடிஎம்கே நோக்கி இருக்கிறதாக பார்க்குறீங்க. நாம் தமிழர் தயாரா இருக்குது. அதுக்கும் அதே ஆப்ஷன் தான். விஜய் என்ன செய்ய போறாருங்கிற பொறுத்து நாம் தமிழரை மாற்றும். விஜயும் நாம் தமிழரும் இயல்பான கூட்டணியா திரு சீமான் கருதுறாரு. ஆனா விஜய்க்கு வேற நிறைய கணக்கு இருக்கு. அவர் சீமானை மட்டும் ஒரே வாய்ப்பா பார்க்கல. சீமான் விஜயை மட்டும் ஒரே வாய்ப்பா பார்க்கிறார். ஆனா விஜய் காங்கிரஸ், அதிமுக, சீமான் அப்படின்னு வேறு வேறு வாய்ப்புகள் அது அலசு. ஓகேங்க சார். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ 2026 பொறுத்து சொல்கிற இந்த விஷயங்கள் அப்பப்போ நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம் சார். உங்களோட அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த பல்வேறு பார்வைகளையும் கருத்துக்களையும் இவருடமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.